श्रीमती रामानुजाय नमः। शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्। நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 14வது அத்தியாயத்தினுடைய பெருமை. ஒவ்வொரு அத்தியாயம் முடிஞ்ச பிறகும் நம்ம அந்த அத்தியாயத்தினுடைய பெருமை பார்த்துட்டு வரோம் இல்லையா? ஏன்னா கீதைக்குன்னே பெருமை தான், அதுக்குன்னு தனித்துவமான ஒரு பெருமை உண்டு, அது யாருனாலையும் மறக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு அத்தியாயத்தையும் நம்ம பாராயணம் செய்தால், அதாவது ஒவ்வொரு அத்தியாயம் முடிஞ்ச பிறகு அந்த ஸ்லோகங்கள்லாம் நம்ம சொல்லி கொண்டு வந்தால் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் இன்னும் ஆர்வத்தோடு நம்ம அதை பின்பற்றலாம் இல்லையா? அதுக்காக தான் ஒவ்வொரு அத்தியாயம் முடிஞ்ச பிறகும் அதனுடைய பெருமையை பார்க்குறோம். இப்போது பரமசிவனாரும் பார்வதி தேவியும் இருக்கும்போது பார்வதி தேவி பரமசிவனார்கிட்ட 14வது அத்தியாயத்தினுடைய பெருமை என்னன்னு கேட்க பரமசிவனார் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு தடவை காஷ்மீர தேசத்தில் சௌரியவர்மன் ஒரு ராஜா இருந்தார். அவரும் சிங்கள தேசத்து ராஜாவும் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ரொம்ப நெருக்கமான நட்பு. அதனால் பரிசு பொருட்களெல்லாம் பகிர்ந்துக்கிறது உண்டு. அப்போது சிங்கள தேசத்து ராஜா காஷ்மீர ராஜாவுக்கு 2 வேட்டை நாய்கள் கொடுத்தாரு. பதிலுக்கு காஷ்மீர ராஜாவும் அங்கே இருக்கக்கூடிய பழங்கள், குங்குமப்பூ அதெல்லாம் கொடுத்துட்டார். அப்போ இந்த காஷ்மீர ராஜா அந்த 2 வேட்டை நாய்கள், பெண் நாய் ஒன்று, ஆண் நாய் ஒன்று, அது ரொம்பவே பாதுகாத்துட்டு வந்தார். ஒரு நாள் வேட்டைக்கு அந்த 2 நாய்களை கூட்டிகிட்டு போகும்போது அப்போது அந்த பெண் நாய் திடீர்னு ஒரு முயலை பார்த்து, ஒரு ஆண் முயலை பார்த்து துரத்த ஆரம்பிச்சிடுச்சு. அப்போது முயல் ஓடி போய் சுந்தரர் அப்படின்னு ஒரு முனிவர், ஒரு ரிஷி, அவருடைய ஆசிரமத்துக்கு அருகில் போகுது. அந்த ஆசிரமத்து அருகில் போகும்போது இன்னமும் அந்த நாய் துரத்திக்கிட்டு தான் இருக்குது. அப்போது அந்த பக்கத்துலேயே ஒரு ஆறு, அந்த ஆற்றில் அந்த முயல் குதிக்க அந்த தண்ணி அந்த பெண் நாய் மேலேயும் தெளிக்குது. அப்போது அந்த முயல் தண்ணிக்குள்ளே குதிச்சு அந்த தண்ணி பெண் நாய் மேலேயும் தெளிக்க ரெண்டுமே உடம்பை விட்டுட்டு ஆத்ம ஜோதிஷாக ஆகாயத்தை நோக்கி போகுது. இப்போ இந்த சமயத்தில் என்னென்னா, அந்த முனிவருடைய ஆசிரமத்துக்கிட்ட அதுங்க ரெண்டும் ஓடும்போது அப்போ அந்த ரிஷி அந்த ரெண்டத்தையும் பார்த்து, அதாவது அந்த பெண்ணாயும் அந்த ஆண் முயலையும் பார்த்து, உங்களோட பகை இந்த ஜென்மத்திலையும் தீரலையா அப்படின்னு கேட்குறாரு. இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்த ராஜா என்னாச்சு, முன்னாடியே அவங்கள தெரிஞ்சா போல் நீங்கள் கேட்குறீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு, போன ஜென்மத்தில் இந்த பெண்ணாய் கேசவன் அப்படின்னு ஒரு ஆளாகவும் அந்த ஆண்முயல் மனைவியாக, அந்த கேசவனோட மனைவியாகவும் இருந்தாங்க. அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையே இல்லை. கேசவன்ற அந்த ஆண் அவர் ஒரு பக்கமாக ஏதோ போக இவங்களும் சரியில்லாமல் அப்போ 2 பேருக்குள்ளே சண்டை நடந்து அப்போ ஒரு தடவை கேசவன் கத்தியால் மனைவியை குத்தி கொன்னுடுறாரு. ஆனால் அப்படியும் அந்த பகை தீராமல் தான் அது இன்னும் தொடர்ந்துட்டு இந்த ஜென்மத்தையும் இப்படி நடக்குது அப்படின்னு அந்த முனிவர் சொல்ல, அப்போ ராஜா கேட்குறாரு, அப்போ இப்போ மட்டும் எப்படி திடீர்னு உங்களுக்கு மோட்சம் கிடச்சிது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஆசிரமத்தில் என்னுடைய குரு இருந்தார். அந்த குரு தினமும் 14வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவார். அதாவது 14வது அத்தியாயத்தை தினமும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால அந்த நதி புனிதத்தன்மை அடைஞ்சது. குருவோட அந்த பாராயணம் நிற்காமல் நானும் 14வது அத்தியாயத்தை தினமும் சொல்லிட்டு வரேன். அதனால தான் இந்த நதியோட புனிதத்தன்மை நல்லா அதிகரித்து அதில் இந்த முயல் குதிச்சு அந்த தண்ணீர் அந்த நாய் மேலே பட்டதுனால ரெண்டுமே அந்த 14வது அத்தியாயத்தினுடைய பெருமையினால் ஆத்ம ஜோதிஷா மேல் நோக்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் இந்த 14வது அத்தியாயத்தினுடைய பெருமையை சொல்கிறாரு. நாமளும் இந்த கதையை கேட்டு, கதையில் சரித்திரம்னு சொல்லணும், இந்த சரித்திரத்தை கேட்டு நடந்தது இல்லையா, அதனால் சரித்திரம்னு சொல்கிறது உண்டு. சரித்திரத்தை கேட்டு அதனோட பெருமையை புரிஞ்சுக்கிட்டு தினமும் நாம் இந்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட இந்த 14வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.